Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவும் சாஃப்ட்டான ஒரு சப்பாத்தி ரெசிபி. பொதுவா சப்பாத்தி அப்படினாலே கோதுமை மாவு இல்லனா மைதா மாவை யூஸ் பண்ணி செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்பவும் ஹெல்தியான ராகி மாவு சப்பாத்தி செய்ய போறோம். இந்த சப்பாத்தியை சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவும் சாஃப்ட்டா ஃப்ளஃபியான ராகி மாவு சப்பாத்தி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு ராகி மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கணும். தண்ணி கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் போல் வெயிட் பண்ணாலே போதும், தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெயை ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப நேரம் கொதி வரணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 கப் அளவுக்கு ராகி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ராகி மாவை ஆட் பண்ணின உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ராகி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சுக்கோங்க. ராகி மாவில் சீக்கிரமாக கட்டி சேர ஆரம்பிச்சிடும். அதனால் ராகி மாவை ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ராகி மாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணின தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து 2-3 நிமிஷம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டியாக திரண்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுதான் நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கிடலாம். 5 நிமிஷம் போல் ஆறின மிக்சரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற சப்பாத்தி வந்து ரொம்பவுமே சாஃப்டாக வரும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டுறதில்ல, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி அப்ளை பண்ணுறோம். அடிஷ்னலாக இந்த மாவுக்கு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் சப்பாத்தி பண்ணுறேன், அதனால் இந்த அளவுக்கு நான் உருண்டையை ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ராகி மாவை தூவி விட்டுட்டு அது மேலே நம்ம எடுத்துருக்க உருண்டையை வச்சுட்டு அந்த உருண்டை மேலேயும் கொஞ்சமாக ராகி மாவை தூவி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ராகி மாவுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கோதுமை மாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டும் போது அதோட எட்ஜஸ் வந்து நமக்கு ஈவனாக வராது, கொஞ்சம் ட்ரையான கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இந்த மாதிரி தேய்ச்ச சப்பாத்தியை நம்ம அப்படியே தோசைக்கல்லில் போட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஷேப்பாக வேணும் அப்படின்றக்காக எட்ஜஸ் ஷார்ப்பான ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவனாக ஒரே மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற சப்பாத்தி பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தியை கட் பண்ணினதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை லைட்டாக தட்டி விட்டுக்குங்க. இதே மெத்தடில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சப்பாத்தி மாவையும் சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி அதில் போட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு வெள்ளை துணியில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியோட எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது நம்ம செய்கிற சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், ஃப்ளஃபியாகவும் வரும். சப்பாத்தியோட ஒரு சைடு மட்டும் அந்த மாதிரி ஈர துணி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் சுடுற மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு சப்பாத்தி வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டு நார்மலாக தோசை கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறம் தானாகவே அது உப்பி வரும். தோசைக்கல்லில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை, சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவுமே சாஃப்டான ஹெல்தியான ராகி சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்திக்கு தக்காளி கடையல் இல்லைனா தேங்காய் சட்னி இருந்தாலே போதும். நான் சொன்ன அளவில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டான ஃப்ளஃபியான சப்பாத்தி கிடைக்கும். கஷ்டப்பட்டு சப்பாத்தியை மென்று சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. பல்லு இல்லாதவங்க கூட இந்த சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றலாம். எவ்வளோ சப்பாத்தி கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவும் சாஃப்டான ஹெல்தியான இந்த சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, ராகி மாவை யூஸ் பண்ணி உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.